கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சி எனக்கு ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்கும் அவருடைய தயவுக்கும் இரக்கத்துக்கும் கோடி கோடி நன்றி ஏறெடுக்கிறேன். நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தாரா இல்லாமல்படி தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் என்னை உலகத்தை விட்டு பிரித்தெடுத்தது இந்த சாட்சி விளைவிக்கும்படியாக, இதை அறுவடை செய்யும்படியாக இன்று நான் இதை விரைக்கிறேன். இந்த சாட்சி என்பது சர்வமான சாட்சி அல்ல. நான் இந்த ஆண்டவருக்கு தகுதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். நான் என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருடைய வேதத்தில் உள்ளபடி ஆண்டவரை நான் மறுதலித்தவன், ஆண்டவரை வெறுத்தவன், ஆண்டவரத்தில் சேராதவன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து இந்து கலாச்சாரத்தில் வளர்ந்து அது என் சரீரத்தில் முழுமையாக ஊறி இருந்தது. இந்த நாளில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு உண்டானது என்றால் அது மிகவும் இணையில்லாத ஒரு சாட்சி. நான் ஒரு மரண தருவாயில் இருந்தேன், மரிக்க திட்டமிட்டேன். ஆனாலும் அதை ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தபடினால் அந்த மரண தருவாய் என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக சொன்னால்தான் இந்த உலகத்தாருக்கும் உலக மக்களுக்கும் இது ஒரு சாட்சி என்பது உறுதிப்படும். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்னுடைய சரீரத்தில் இருந்த வாதை நோய் எந்த மருந்து சாப்பிட்டாலும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் குணமடையாத ஒரு நோயாக இருந்தது. இந்த நோய் என்னை கொல்லும், மரணம் கொண்டு போகும் வரைக்கும் கொண்டு போய்விட்டது. நானும் போகாத இடம் இல்லை, கேட்காத மருத்துவர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, எல்லாம் பார்த்துவிட்டேன். எல்லோரும் நாள் குறித்தார்கள், எனக்கு மரணத்தை நாள் குறித்தார்கள். அப்பொழுது நான் மனசேற்றுவேன், அவர்கள் குறிக்கிறது என்ன? நாம் எத்தனை நாள் இந்த வாதையில் வாழ்வது? நாம் மரித்தே போய் விடுவோம், அவன் குறித்த நாள் வரையிலும் இதை நம்மளால் அனுபவிக்க முடியாது என்ற ஒரு நோக்கத்தோடும் எண்ணத்தோடும் கூட நான் தன் உயிரை மாய்த்து கொள்ளும் வண்ணமாக நான் தீர்மானித்தேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ள சித்தமாக இருந்தபடினால் அந்த நாள் எனக்கு வந்திருந்தது. நான் வழியில் நடந்து கொண்டு போயிருந்தேன். மரணம் என்கிறது என்னை கூப்பிடுகிறது. வா மரணம், என்னை வா வா என்று அழைக்கிறது. நான் வீடு தேடி போய் மரணத்தை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். வழியில் நான் போகும்போது கர்த்தர் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார். எனக்கு அது தெரியாது. ஆனால் என் பின்னாடி என்னை பேரிட்டு அழைத்தார். யார் நம்மை பேரிட்டு கூப்பிடுறார்கள்? வழியில் யார் இருக்கிறார்கள்? நமக்கு சொந்த பந்தம் யாரா இருக்கிறார்களா என்று நான் திரும்பி பார்த்தேன். எந்த பக்கம் பார்த்தாலே ஒரு காக்கா குருவி கூட கிடையாது. நான் ஒருவன் மட்டும்தான் அந்த ரோட்டில் நடந்து கொண்டு வந்திருக்கிறேன். நேரம் என்னவென்றால் 11 மணி வெயில். அந்த வெயில் நேரத்தில் ரோட்டில் சித்திரை மாதம் வெயிலில் யாருமே வரமாட்டாங்க. அதனால் நான் ஒன்றியே வெயிலில் வந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா நான் தான் மரணத்தை தேடி கொண்டு போய் கொண்டிருக்கிறேனே. அப்படிப்பட்ட தருணத்தில் என் தேவன் என்னை பின்தொடர்ந்தே வந்திருக்கிறார். எனக்கு அது தெரியவில்லை. என்னை பேரிட்டு அழைத்தார். ஏன் நம்ம யார் அழைக்கிறார்கள் திரும்பி பார்த்தேன், யாரும் தெரியவில்லை. இன்னும் ஒரு 100 அடி தூரம் நடந்து போனேன். திருப்பியும் என்னை பேரிட்டு அழைத்தார். என்னடா இது, நம்மளை நடுவழியிலே யாரை பேரிட்டு கூப்பிடுறாங்களே, என்ன வைக்கும்? இது பேயாக்குமா பிசேஷாக்குமா? நாம் சாகணுன்ற முடிவோடு தான் போய்கிட்டு இருக்கிறோம். இது நம்மளுக்கு எதுக்கு கூப்பிடுது? எங்கே கூப்பிடும்? எது கூப்பிடும்? என்ன கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உள்ளம் இன்னும் இருக்க பயங்கரமாக கலங்கி போயிடுச்சு. மரணம் ஒரு பக்கம் போக என்னை அழைத்தாலும் இந்த பயம் என்னை ஒரு பக்கம் அழைக்கிறது. வீடு போக முடியவில்லை. கை கால் உடலெல்லாம் நடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு, அதிரத்துக்கு ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 100 அடி போனோம். இதுக்கு இன்னொரு குரல் வந்து என் முதுகிலே பின்னாடி ஜோராக கூப்பிடுற மாதிரி அதட்டி கூப்பிட்டுச்சு பாரு. அப்படியே என் கை காலெல்லாம் அப்படியே கப்புன்னு ஸ்டாக் ஆயிடுச்சு. லாக் பண்ணி நின்றுச்சு. அப்படியே மாறாட்டம் அப்படியே நின்றுட்டு அந்த இடத்தோட பக்கம் ஒரு இன்ச்சு கூட நகரல. நான் அப்படியே நின்றுட்டு கண் தண்ணி ஊற்றிட்டு அழுந்துட்டு, என்ன எனக்கு இந்த மாதிரி சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த நடக்கிறதுக்கு காலை வச்சு திண்டாடிட்டேன். திண்டாடி முன்னாடி ஒரு காலை வச்சுட்டு என்னை எதுக்கு இந்த மாதிரி சித்திரவதைப்பட? நான் தான் சாகிறதுக்கு தான் நான் தான் வரேன்னு சொல்கிறேனே, என்னை எதுக்குடா இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறேன்? எமனை திட்டுறேன் நான். அப்போ எவனே என்னை எதுக்கு சித்திரவதை பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு அந்த யமன்ற வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தான் வந்துச்சு. அன்றரை மணி தான் இந்த அந்த யமன்ற வார்த்தை என் வாயில் வரல. அடுத்த எடுத்து வச்சேன். அந்த அடுத்தடி எடுத்து வைக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உயிரை நாம் பாய்க்கணும்னு போகிறோங்க, ஆனால் நம்ம எதுவும் தடுத்து நிறுத்துதே, என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள தனியாக தோணுது. எது அந்த உணர்வுகள் என்பது மறிக்கணுன்ற உணர்வு மறைஞ்சு போய் நம்மளை எது தடுக்குதே அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள பேசுது. அப்போ ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து ஒரு 10 அடி வந்தேன். திருப்பி கை காலெல்லாம் கடக்கட்ட அதறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. என்ன இது இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரிட்ஜுக்கு ரோட்டில் அந்த பிரிட்ஜு அங்கேயே உக்காந்துட்டேன். அங்கே உட்காந்து
கொஞ்ச நேரம் அந்த காலை அதன பின்னாடி இதெல்லாம் நின்று பாட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு ஒரு நேரம் உட்காந்து உடனே அந்த கால் கையை அடங்கலை, அதிர்ச்சி நிற்கல. அப்போ அப்படி இப்படி பார்க்க, முன்னால் பக்கம் ஊடுக்குது, பின்னால் பக்கம் என்ன இல்லை, கரும்பக்குது. நான் இப்போ போய் கொண்டிருக்கிற அந்த ஆலயம் கிரேஸ் சர்ச்சு அப்போ தான் அன்றைக்கி தான் திருவிழா செஞ்சு வெள்ளிக்கிழமை கூட்டம் நடந்துருக்குது. ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை உபவாசம் ஒரு 3 பேர் உட்காந்து செய்யணுங்கிறாங்க. யார் பாஸ்டர் மனைவி, பாஸ்டர் பெரிய பையன், அவ்வளோதான். இது 3 பேர் தான் அந்த உபவாச ஜபத்தில் இருக்கிறாங்க. அவங்க 3 பேர் அந்த சர்ச்சில் உட்காந்துக்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் யாரும் 3 பேர் அவங்க உட்காந்துக்கிறாங்க, அது சர்ச்சு ஆட்டுங்க, போகலாமே, அங்கே போய் பார்க்கலாமே அப்படின்னு என்ன ஒரு மனசு தோணுச்சு. எழுந்து நின்ற போது கால் அதிர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சு. ஓ, இது நின்ற கால் குறையுது, சரி இங்கே போயிடலாமா, நம்ம போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் அந்த கோயிலான உட்காந்துட்டு வரலாம், இந்த வெயிலில் உட்காந்துக்கிறது நகரில் உட்காரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்து அந்த சர்ச்சை வந்து பார்த்தேன். இவங்க 3 பேர் மட்டும் உள்ளே உட்காந்துருந்தாங்க. நான் வெளியே உட்காந்துங்க, நான் உள்ளுக்கு போல. ஏன்னா நான் ஒரு இந்து, அது கிறிஸ்டின் கோயில், அது என்னை அதுக்குள்ளவா என்னுடைய கௌரவம் என்னை தடுக்குது. கிறிஸ்டின் கோயிலுன்னு சொல்லுது பாரு, போகாத உள்ளுக்குன்னு சொல்லுது. விசுவாசம் அந்த சூழ்ச்சியை அன்னைக்கு நடத்துகிறான் பாரு. ஆனால் நான் இடம் கொடுக்கல. சரி, நான் அது என்ன மாதிரி சொல்லிட்டோம், இங்கே கோயில் உட்காந்து பார்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்தேன். நான் உட்காந்து பின்னாடி பாஸ்டர் உள்ளேருந்து வெளியே வந்து, ஏப்பா வெளியே உட்காந்துக்கிற, உள்ளுக்கு வாங்க, இது ஆண்டவருடைய ஆலயம், இதில் எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிழ்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார் வான்னு சொல்லி பாஸ்டர் உள்ளே கூட்டார். நான் போகல. அப்போ கூட சரி வரேன், பாஸ்டர் என்ன மீண்டும் அழைக்கிறாரு. நான் அப்பவும் யோசிக்கிறேன், என்னடா இது, இவர் உடா நம்மளை கூப்பிட்றாரு, போகலாமா போகக்கூடாதான்னு பல சிந்தனைகளில் எனக்கு மனசுக்குள்ளே ஓடுது. அப்பவும் உள்ளே போனேன், வெளியே உட்காந்து போயிட்டார் பாஸ்டர். போயிட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்தார். திருப்பி வந்து, ஏன்பா வெளியே உட்காந்துற, உன்னை ஏன்னா உள்ள என்ன நாங்கள் செய்யறதில்ல, உன்னை கட்ட காசு போனாலும் கேட்கறதில்ல, உள்ளுக்கு வா, பிரியா தான் ஆண்டவர் பிரியா நம்மளை சுகப்படுத்துவார், குணப்படுத்துவார், ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு ஆண்டவரை பற்றி புகழ்ந்து பேசினார். அப்போ தான் எழுந்து, ஆனால் வெளியே உட்காரணும், எழுந்து உள்ள செவத்துவாரமே உள்ளவே உட்காந்துக்கணும். பாஸ்டர் கட்டிக்கலாம் போகல. நான் அங்கேயே செவத்துவாரம் உட்காந்துக்கினேன், தலையை வளைஞ்சே இருந்தான். கொஞ்ச நேரம் போய் பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ணிட்டார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு காதில் ஏறல போதுக்கு. ஏன்னா நான் என் சிந்தனைகள் எல்லாம் என் மனசுக்குள்ள ஓடி நிற்குது, ஏதோ போனமானியா. அதனால நான் தவறான சிந்தைகளெல்லாம் என் மனசுக்குள்ள வச்சுன்னு உட்காந்து. அப்போ நான் அவர் பிரசங்கம் பண்ண ஒரு 4-5 வார்த்தைகளே பின்னாடி தலையை நிமிந்து அவரை பார்த்தேன். நான் அவர் நிமிந்து பார்க்கும்போது தான் அவர் அருமையான ஒரு வசனத்தை சொன்னார். அந்த வார்த்தை என்ன, மரணம் முடிவரையிலும் எனக்கு அது போகுது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் இடத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வசனத்தை அவர் சொன்னார். அந்த வார்த்தை அவர் சொன்னும் போது நான் அவர் மூஞ்சியை அப்படியே நெட்டிச்சு பார்த்தேன் பாரு. அப்போ பாஸ்ட் அந்த நின்னுக்கிற இடத்துல இருந்து எனக்கு ஒளி நேர சூரியன் கதிர் எப்படி வருது, அந்த மாதிரி பானம் மாதிரி வந்துச்சு. நேரம் வந்து என்னோட இருதயத்தை நெஞ்சு கூட அப்படியே நுழைஞ்சிடுச்சு. நுழைஞ்ச போய் எனக்கு இந்த சிந்தனைகள், இந்த அதிர்ச்சி, இந்த கைகால் நெடுக்குங்கள் எல்லாமே கப்புன்னு லாக்கு அந்த மாதிரி கப்புன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துச்சு. இது ஏதோ வந்து நம்ம மேலே உக்காந்துச்சு, நம்மளுக்கு எல்லாரும் கப்புன்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஓ, இங்கே ஏதோ ஒன்று நடக்குது, நமக்கு என்னமோ நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தைரியமா அப்போ தான் காலை உதனவா உட்காந்து சப்பாங்கால் போட்டு உட்காந்தேன். காலை சப்பாங்கால் போட்டு உட்காரும் போது பாஸ்ட் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து என் இடத்துல பேசினார். நீ எந்த ஊர் என்னன்னு கேட்டார். அப்பொழுது நான் இந்த மாதிரி தாளப்பள்ளி, என் பேர் காசி அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அப்படின்னா உங்களுக்கு ஏதோ நிறைய கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது, அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை வாங்கன்னு சொன்னார். அப்புறமா நான் கேட்டுன்னு அவர் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். நான் ஜெபம் பண்ணிக்கின்னு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆனால் அன்னைக்கு நடந்த அற்புதத்தை பாருங்கள், இது ஒரு பெரிய அற்புதம். ஏனென்றால் நான் மரண தருவாயில் இருக்கிறேன், மறிக்க போகிறேன், ஆனால் வீட்டுக்கு போகிறேன், என்ன போகிறேன். இதுக்கு என்ன காரணம், நடுவழியிலே என்ன கர்த்தர் கண்டு கொண்டார், ஆலயத்துக்கு அழைத்து சென்றார், என்னை குணமாக்கினார். நான் குணமாகி மறிக்கும் என்ற எண்ணத்தை மறந்துவிட்டு நான் வீட்டுக்கு போவோம் என்ற எண்ணத்தோடு போயிருக்கிறேன். ஆனால் வீடு போய் நான் சேர்ந்தனோ சேரலையோ, என் மனைவி எங்கேயோ விறகு வெட்டி எடுத்துன்னு தலைமையில எடுத்துன்னு அந்த நேரத்தில் கிராமத்தில் நம் ஊழியர்கள் வந்து பிரசங்கம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவள் ஒரு பிரதி விற்றுகிறார்கள், ₹1 என்று புதிய ஏற்பாட்டை. அதை வாங்கி ₹1 கொடுத்து வாங்கி எடுத்துன்னு வந்தா. நானும் போகவும் அவளை வந்து விறகு போட்டுட்டு இதை பாரு அப்படின்னு சொன்னான். என்னான்னு இதை பாரு, எல்லாம் கதை சொல்லி நிற்கிறாங்க, இதுல இன்னும் கதைக்கு தான் நிறையா அப்படின்னு சொல்லிச்சு எங்க பொம்பளை. சரி வாங்கினேன். வாங்கி பார்த்தா கிறிஸ்துவ புக்கு. இதெல்லாமே அவராக இதை போய் யார் படிக்கிறதோ அப்படின்னா எல்லாம் அவங்க என்ன அழகா காசு சொல்லிக்கிறாங்க, இது படிச்சு சொல்ல மாட்டேயே, படிச்சு கூட கேட்டால் இதுதான் கிண்டலுன்னு சொல்லி கொஞ்சம் என்னை தரக்குறவா பேசிச்சு எங்கள் வீட்டில்.
இதனோட கேவலம் போயிடட்டுங்க, நம்ம படிக்கல, நம்ம படிச்ச புண்ணியம் இல்லையே, நம்ம படிச்சு காட்டுவோம் நம்ம மனைவிக்கு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்துன்னு உக்காந்து இப்படி திறந்தோம். கரெக்டா அதே பாஸ் சொன்ன வசனமே எனக்கு நேர பிரதிபலித்தது. வருத்தப்பட்டு பாரத சொப்பில் எல்லோரும் இனத்திற்கு வாரங்கள் வெளிப்பாடு தரும்னு சொன்ன வார்த்தை அந்த வேதத்தால் அந்த புதிய ஏற்பாட்டில் நான் திறக்கிறேன். திறந்த உடனே எனக்கு அதே வசனமே வருது. அதை படித்த உடனே எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்துச்சு. அங்கே வந்ததும் இதே வார்த்தை, இங்கே வந்ததும் இதே வார்த்தை. நமக்கு ஏதோ இதில் ஒரு நல்லது நடக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு பக்கத்தை எங்கள் மனைவிக்கு படித்து காட்டிட்டு நான் வேதத்தை வச்சுட்டேன். அன்று முதல் இன்று வரையிலும் நான் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன்.